எனக்கு முப்பது செய்ய வேண்டும். அப்படி முப்பது செய்தவன் உண்டானா பில்லி சூனியம் ஏவல் எந்த பேர் பிசாசு நடமாட்டிருந்தாலும் சரி என் கோயில் அருகாமையில் வந்தாலே அவர் பறந்து ஓட செல்ல வேண்டும். அப்படியே நீ வரவழைக்க வேண்டும் பக்தர்களுக்கு. ஆமா, என்னை தேடி வரக்கூடிய பக்தர்கள் பில்லி சூனியம் ஏவலோடு என்னை வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது. என் சன்னிதானத்தை அருகாமையில் வந்தாலே போதும், கால் பதித்தாலே போதும். அண்ணா, அவனை கொன்று நான் பசியா நான் என்ன செய்வது? உன்னுடைய கனவிடத்திலே காவல் தெய்வமாக இருந்து அவரை அருகாக இருந்து நீ காத்துல சிக்க வேண்டும். நான் எனக்கு ஆலயம் என்றால் கொண்டிருந்தால் ஆமா அது பச்சை பந்தலிலே இருக்க வேண்டும். அது அங்கே இருக்க வேண்டும். ஆமா, இங்கே இவரோடு நீ துணையாக இருந்து காவல் தெய்வமாக இருக்க வேண்டும். அம்மா அப்படியா? ஆமா. அண்டவா அக்னி வீரா, வருஷத்துக்கு ஒரு முறை தான் எனக்கு சாப்பாடா? ஆமா, அப்படி இல்லையா இப்ப? ஐயோ அதுரதிரனே, வருடத்துக்கு ஒரு முறை தான் காலையில் இருக்கிறேன். உனக்கு எவ்வளவு பலி வேண்டுமா எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு இடையில உனக்கு பலியே கிடையாது. எங்க காலடி ஒரு நாள். ஆமா, ஒரே நாள் தானே? ஒரே நாள் தான். இந்த ஊர்ல எனக்கு வந்து இப்ப கடாய் பலி குடுக்கலன்னு வச்சுக்க, நான் என்ன அது இன்னும் ஒரு வருஷம் ஆகல. ஒரு வருஷம் ஆகலையா? ஆகல. பேசக்கூடாது அதிகமாக. அண்ணா, எங்களை மனித பலியே கூட இருக்கலாம் வருஷத்துக்கு ஒரு தரம். இருக்கட்டும் அண்ணா. அப்படி என்றால் நாங்கள் செம்முனி கருமுனி பால்முனி என்று சொல்லக்கூடிய 7 முனிகளை தேர்ந்து ஆலயத்தில் நாங்கள் சென்று அமர்ந்தால் என் கருகாமையில் அவர்கள் காவல் தெய்வமாக இருக்கட்டும். என் பச்சையம்மாளும் கோயிலாக சென்று அமருகிறோம். உங்களுக்கு பக்தர்கள் எல்லோரும் முப்பூசை செய்வார்கள். ஆகட்டும், சென்று வருகிறோம். புறப்படுங்கள். முனிகளே